மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சில விஷயம் சேஞ்ச் பண்றதுதான் ஸ்ட்ராட்டஜியே. இதுக்கு பேர் தான் பிவட். தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கும் நிறைய டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இதனால பிசினஸ்ல நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் இந்த பிவட் மெத்தடை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்டையர் பிசினஸை சேஞ்ச் பண்றது மூலியமா பிக் பிவட்டும், புது கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக ப்ராடக்ட் பிரைஸா அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா ஸ்மால் பிவட்டும் பண்றாங்க. ஏன் நம்ம இந்தியாலேயே பிளிப்கார்ட், பேடிஎம், ஓலா, ஜொமேட்டோ இது எல்லாமே பெரிய பிசினஸ் ஆனதுக்கு காரணமே பிவட் தான். ஸ்டார்ட் அப்ல பிவட் அடிக்கடி நடக்கும். ஏன்னா அது சின்ன பிசினஸ் அப்படின்றனால டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போதான் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும். நீங்களும் ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்க பிசினஸ்ல யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிசினஸ் க்ரோ ஆகும். இந்த மாதிரியே ஸ்டார்ட் அப்ல வர டவுட்டை புரிஞ்சுக்கோ, வெற்றி பாதையை நீயே அமைச்சுக்கோ.